கூட வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புற ஒரே இடம் வந்து சாலிகிராமத்தில் இருக்கிற கேப்டன் ஆஃபீஸர் தான் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் காலையிலேருந்து அலைஞ்சிட்டு அங்கே போய் மதியானம் போய் கேப்டன் ஆஃபீஸரில் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கிறதால தான் எல்லாருமே காலையில் கிளம்புவாங்க வெளியில். அந்த சமயத்தில் இருந்த அந்த புதிய ஒரு தலைமுறை வாய்ப்பு தேடுபவர்கள். ஸோ அப்படி தான் நானும் என்னுடைய பயணத்தை அவரோட ஆரம்பித்தேன். அதுலேருந்து என்னை கவனிக்க ஆரம்பித்தார். மெதுவாக அவருடைய படங்கள் நரசிம்மா படத்தில் தான் எனக்கு முதல் அவருடைய படத்தில் பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு அந்த நரசிம்மாவில் கொடுத்தாரு. அதை தொடர்ந்து தவசி, தொக்கத்தங்கம், அப்புறம் வானத்தை போல. அதில் குறிப்பாக வானத்தை போல இருக்கிற எங்கள் வீட்டில் பாடல் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல். என்னை பார்க்கும்போதெல்லாம் அந்த பாடலை குறிப்பிட்டு சொல்வார். அதே போல தவசியில தந்தன தந்தன தை மாசம் பாடலாகட்டும், அல்லது வந்து வாராறு வாராறுங்கிறது, அந்த வாராறு பாடல் அவருக்காகவே, அதாவது ஒரு கதாநாயகனுக்காக நான் எழுதல, ஒரு 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 வாழ்க்கையில ஒரிஜினலா ரியலாவே ஒரு ஹீரோவா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மாமனிதருக்காக எழுதிய பாடல் தான் அந்த வாராறுங்கிற அந்த பாடல். இப்படி வந்து அவர் கூட நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் தான் இந்த நேரத்தில்